மா பசிக்குமா நீ என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குமா சேனலில் ஒரு சூப்பரான காடை வச்சு பிரியாணி தாங்க செய்யப்போகிறோம். பிரியாணியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வரும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசியில் தான் எனக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அது ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சமையல் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், அப்புறம் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். சும்மா இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதில் வந்து வதக்கிறதுல தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது. பச்சை மிளகாய் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுவுமே நல்லா வந்து வதக்குங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்குங்க. வதக்கிறதுல தான் இருக்கு, அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர்லாம் வந்து பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து அது நல்லா வதங்கணும். தக்காளி வந்து ஒரு 3-4 தக்காளி இதுவுமே வந்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே ரெண்டுமே நல்லா வந்து குழஞ்சி வரணும். நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். இதுலேயே வந்து நான் உப்பு போட்டேன்னா இன்னும் வந்து நல்லா வதங்கும் அது. ஸோ வந்து அதில் வந்து 1/2 உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுவுமே நல்லா வதக்குங்க. அதாவது பிரியாணிக்குன்னு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி அடுத்து வந்து தயிர். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜராக போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுருக்கா? நீங்கள் போட்ட எல்லாமே நல்லா குழஞ்சிருக்கா? எது தனித்தனியாக எதுவுமே தெரியல இல்லையா? ஸோ நல்லா வதக்குங்க. இன்னமும் கூட நல்லா வதக்குங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து நம்ம காடையை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து இந்த காடை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ வந்து காரெல்லாம் இறங்கணும்னா கொஞ்சம் கீறி விட்டிங்கன்னா, அந்த காடையை கொஞ்சம் கீறி விட்டிங்கன்னா அது உள்ள நல்லா மசாலாலாம் இறங்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க. இதில் நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோன்றதுனால வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விஷ் தான்.
காடை வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ தட் இதுலேயே வந்து பாதி வெந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக போடல இல்லையா, பெருசு பெருசாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து காடை வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குனதும் நான் வந்து 2 கப் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் தண்ணி வந்து கொதிச்சதும் நம்ம வந்து இதில் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி இதில் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும். ஸோ கரெக்டாக இதிலே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி அரிசி போடுங்க. நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் இருக்கணும். மீடியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. விசில்லாம் எதுவுமே போடக்கூடாது, அது அப்படியே தான் விட்டுடணும். ஸ்லோலே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸு எல்லாமே நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி போயிருக்கும். அரிசியுமே வந்து நம்ம கரெக்டாக தண்ணி சேர்த்துருக்கன்றதுனால குழஞ்சி எதுவுமே அந்த மாதிரி இருக்காது. நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அரிசி நல்லா வெந்திருக்கு. ப்ளஸ் வந்து குழையவே இல்லை. நம்ம சேர்க்குற தண்ணியில் தான் இருக்குது. நீங்கள் தண்ணி கரெக்டாக சேர்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா உதிரியாக வரும். ப்ளஸ் வந்து லாஸ்ட்டில் அடி சாப்பாடு வந்து கொஞ்சம் தீஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது கரெக்டாக தண்ணி சேர்த்திங்கன்னா. காடவுமே வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம வதக்கும் போதே ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு அதுலேயே ஆஃப் பாயில் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அது காடவுமே வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே சூப்பராக வரும் பிரியாணி. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.